So this is 2020 series A, question number 66. So demand of the question, correctness. So இதுல எதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி கேட்குறாங்க. கொஷின் என்ன? Under the Kisan credit card scheme, short-term credit support is given to farmers for which of the following purposes? So கொஷின் வந்து என்னதுன்னா, ஓகே, ஷார்ட் டேர்ம் கிரெடிட் எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. இப்போ ஷார்ட் டேர்ம் கிரெடிட் அப்படின்னா அதனுடைய நேச்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஷார்ட் டேர்ம் கிரெடிட்ங்கிறது என்னதுன்னா, இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். திரும்ப திரும்ப இந்த கிரெடிட், இந்த கடன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னது, அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி, ஸ்மால் லோன்ஸ் மட்டும்தான் இதில் கொடுப்பாங்க. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, லார்ஜ் லோன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரைட். ஸோ இந்த கான்டெக்ட்ல வச்சு இது பண்ணிக்கலாம். மோரோ இது வந்து ஓகே. ஸோ இப்போ இதில் ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1 பார்ப்பாங்க. ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ். இப்போ கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து ஒன் டைம் தான். ஆனால் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னதுன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எத்தனை தடவை பே பண்ணுவோம்? திரும்ப திரும்ப பே பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ திரும்ப திரும்ப பே பண்ணால் என்னது, இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். என்ன, இது ரெக்கரிங் இன் நேச்சர். அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஸ்டேட் நம்பர் 1 வரும். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பர்ச்சேஸ் ஆஃப் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ், டிராக்டர்ஸ் அண்ட் மினி ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாம் எதில் வரும்? கேபிட்டலில் தான் வரும். ஸோ ஆப்வியஸாக இதில் வராது. தட் இஸ் இது வந்து இதெல்லாமே வந்து ஒன் டைம் அக்கரிங் இன் நேச்சர். ஆனால் நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ரெக்கரிங், திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன வராது? ரைட், பர்ச்சேஸ் ஆஃப் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ் வராது. அடுத்து ஸ்டேட் நம்பர் 3 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சம்ஷன் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். ஸோ கன்சம்ஷன் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ கன்சம்ஷன் மீன்ஸ் இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? கன்சம்ஷன் என்ன அர்த்தம்? இதுக்கு இன்னொரு பேர் என்னது? கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது என்னது? இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். திரும்ப திரும்ப இது நடக்கும். ஸோ அதனால என்ன வரும்? இதுவும் உங்கள் ஆன்சரில் வரும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ ஹார்வெஸ்ட் நடந்துருச்சு. ஓகே, ஹார்வெஸ்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் நடக்கிற எக்ஸ்பென்சஸ். அப்போ ஒவ்வொரு தடவை ஹார்வெஸ்ட் நடக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் அதுக்கப்புறமும் அந்த எக்ஸ்பென்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதுவும் என்னது? ரெக்கரிங் இன் நேச்சர். ரைட். ஸோ அதுக்கப்புறம் என்னது? ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஹவுஸ் அண்ட் செட்டிங் அப் ஆஃப் ஹோல் வில்லேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஸோ அகெயின் ஃபேமிலி ஹவுஸ் எத்தனை தடவை? ஒரு தடவை ஒரு ஹவுஸ் கட்டினா ஒரே ஹவுஸ் எத்தனை தடவை கட்ட முடியும்? ஒரே தடவை தான் கட்ட முடியும். இட் இஸ் ஒன் டைம் அக்கரிங் இன் நேச்சர். அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இது ரெக்கரிங் திரும்ப திரும்ப இது அக்கர் ஆகாது. கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எத்தனை தடவை வைக்க முடியும்? ஒன் டைம் தான் வைக்க முடியும். அகெயின் இதுவும் ஒன் டைம் தான் வைக்க முடியும். ஸோ இது அது வந்து ரெக்கரிங் கிடையாது. திரும்ப திரும்ப வைக்க செலவு, ஒரே இடத்துக்கு வந்து திரும்ப திரும்ப செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ என்ன வராது? இதுவும் ஆப்ஷனில் வராது. ஸோ ஆன்சர் என்னது? 1, 3 and 4.